சந்தோஷம். உணர்வாளர்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிற விதமா இந்த சத்சங்கத்தை பயன்படுத்திக்கலாம். ஒரு உணர்வாளர் கேட்டாங்க, சாகாக்கால் வேகாத்தலை போகாப்புறம்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சாகா கால் கால் அப்படிங்கிறத வந்து கலை அப்படின்னு கூட சொல்லலாம். கலை அப்படிங்கும்போது இடகலை பிங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று. கலை அப்படின்னா காற்று, கால் அப்படின்னாலும் காற்று தான். இந்த காற்று இல்லாம எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. மூச்சு காற்று உள்ளார போகுது, வெளியில வருது. வெளியில போன காற்று திருப்பி மூச்சு உள்ளார வராட்டி என்ன ஆகும்? அந்த உயிரினம் வாழ முடியாது. அப்போ காற்று இல்லாத எந்த உயிரினமும் வாழ முடியாது. உயிரினங்கள் தோன்றுதலும் அழிதலும் நடந்துகிட்டே தான் இருக்கு. உயிரினங்கள் வந்து வளர்க்குது, வாழுது, லயமாயிடுது, அழியுது இல்லையா? மனிதனும் அதுக்கு விதிவிலக்கல்ல. மனிதனும் பிறக்கிறான், வாழ்றான். ஏதோ ஒரு காரணத்தினால இனிமேல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது மரணத்தை தழுவுறான். இது நடந்துகிட்டே தான் இருக்கு. நடந்துகிட்டே இருந்தாலுமே உயிர் தோற்றங்கள் தோன்றிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் அழிவு இருந்தாலும் ஒரு பக்கம் தோண்டிக்கிட்டு தான் இருக்கு. பெரிய அழிவு ஏற்பட்டாலும் இன்னொரு இடத்துல உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு, உயிரினங்கள் தோன்றி வாழ்ந்து மறைஞ்சிட்டு இருந்தாலும் உயிர் தோற்றங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. உயிர் தோற்றங்கள் இருந்துட்டு தானே இருக்கு. நீலகிரி மலையில உலகெங்கிலும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில உலகெங்கிலும் உள்ள பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆராய்ச்சிக்காக வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிர்கள், பல்லாயிரக்கணக்கான தாவரங்கள் அங்கே இருக்கிறதுனால ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ உயிர் தோட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா? உயிர் தோட்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ உயிர் தோற்றங்கள் இருந்துட்டு இருந்த வரைக்கும் காற்று இருக்க தான் செய்யும் இல்லையா? உயிர் தோற்றங்கள் இருக்கிற வரைக்கும் காற்று இருக்கிற வரைக்கும் உயிர் தோற்றங்களும் தோண்டிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதான நிஜம். அதுதான் சாகா கால் அப்படிங்கிறாங்க. வேகா தலை. வேகா தலைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, தலை அப்படிங்கிறது பிரதானமானது மனிதனுக்கு. தலை அப்படிங்கும் போது மனுஷனுக்கு பிரதானமா இருக்கிற மாதிரி தலை வந்து சத்தியமான ஒரு பொருள். தலை வந்து சத்தியமான ஒரு பொருள். அது மனுஷன்ட்ட எப்படி இருக்கு? சத்தியமான பொருள் மனுஷன்ட்ட எப்படி இருக்கு? சஹஸ்ராரம் அப்படிங்கிற தலையா இருக்குல்ல, அந்த சத்தியமான ஒரு பொருள். அதை வந்து எந்த பொருளாலையும் அழிக்க முடியாது. எந்த பொருளாலையும் அழிக்க முடியாது. சத்தியத்தை அழிக்க முடியுமா? நீரால கரைக்க முடியாது, காற்றால சலிக்க முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது. அது எந்த பொருளாலையுமே அதை அழிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இப்ப மனுஷன் வந்து மரணத்தை தழுவுறான் அப்படின்னாக்கா, அந்த தலை அந்த மனிதனுடைய இயக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த சத்தியமான பொருள் எங்க இருக்கு? சகசிராரத்துல இருக்கு. அப்படி இருக்கா இல்லையா? அப்ப சகசிராரத்துல இருக்கக்கூடிய அந்த சிதாகாசம்னு சொல்லக்கூடிய அந்த தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்ன ஆகுது? மனிதன் மரணிக்க திருவாயில மகாகாசம் என்ற ஆகாயத்தோட போய் கலந்துருது. மகாகாசம் என்ற ஆகாயத்தோட போய் கலந்துருது. அப்படிங்கும் போது அதுக்கு அழிவே இல்லை. வேகாத்தலை. வேகாத்தலை அப்படிங்கும் போது அந்த சிதாகாசம் வந்து அழிஞ்சிருதா? மனுஷன் இறந்துட்டானா? மகாகாசம் ஆகாயத்துல போய் கலந்துருது. அதான பஞ்சபூதம். பஞ்சபூதத்துக்கு அந்நியமா பிரபஞ்சம் இல்லையே, இல்லை அப்படின்னு சொல்லும் போது பஞ்சபூதம் தான் பிரபஞ்சமா உற்பத்தி ஆகி வாழ்ந்து அழியிற திருவாயில என்ன ஆகுது? பஞ்சபூதத்திலேயே லயமாயிடுது. பஞ்சபூதத்திலேயே லயமாயிடுது. அதுதான் வாழ்க்கை. அப்படிங்கும் போது அப்ப இந்த சிதாகாசம் மரணிக்கும் திருவாயில என்ன ஆகுது? மகாகாசம் என்ற ஆகாயத்தோட போய் கலந்துருது. ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த குடத்துக்குள்ளார ஒரு மண் குடத்தை எடுக்கிறோம். மண் குடத்துக்குள்ளார என்ன இருக்கு?
ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? அணுக்கள் இல்லாத இடமே இல்லை. அணுக்கள் இல்லாத இடமே இல்லை. அப்படிங்கும்போது அந்த ஒரு மண் குடத்துக்குள்ளார அவ்வளவு அணுக்கள் இருக்கத்தான் செய்யும். அப்ப மண் குடத்தை தூக்கிட்டு போறோம். தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்து உடஞ்சிருது. உடஞ்சா என்ன ஆகும்? மண் குடத்துல இருந்த அணுக்கள் எல்லாமே மகாகாசம் இந்த ஆகாயத்தோட போய் இணைஞ்சிருந்தா இல்லையா? அதான் வேகாத்தலை அப்படின்னு சொல்லக்கூடியது. போகா புனல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிதாகாசம், 1008 இதழ் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை மனிதன்கிட்ட தலையில இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தலையில எப்படி இருக்கு? எலும்பாலையோ சதையாலே இணைக்கப்பட்டிருக்கா? இல்ல. எலும்பாலேயே சதையாலே இணைக்கப்பட்டிருக்கா. தலையில் உள்ள போகா புனல் என்ற நீர்ல மிதந்துகிட்டே இருக்கு. போகா புனல் என்ற நீர்ல மிதந்துகிட்டே இருக்கு. அந்த போகா புனல் என்ற நீர் தான் அந்த மூளைக்கு பாதுகாப்பா இருக்கு. அந்த போகா புனல் என்ற நீர் வந்து அவ்வளவு உயர்வானது. அவ்வளவு உயர்வான ஒரு நீர். அது உலகத்துல உள்ள எல்லா உயிர்கள் இடத்துலயும் என்ன அவங்களுடைய மூளைக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கதான் செய்யுது. மூளை மாத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, மூளை வந்து ஒரு நீர்ல வேர்ந்துகிட்டே தான் இருக்கு. எலும்பாலேயே சதையால இணைக்கப்படல. ஆகையினால அது போகாப்படல. அது வந்து அதுக்கு என்றைக்குமே அழிவு இல்லை. உயிரினங்கள் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே அழிவு இல்லை. உடல் அப்படின்னா நீர். நீர் வந்து கோடைக்காலம் வந்தா வத்தி போடுது. இந்த நீர் வத்துமா? உயிரினங்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி சாகா கால்னு சொன்னமோ, உயிரினங்கள் இருக்கிற வரைக்குமே அந்த காற்று இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது போல, இந்த போகா புனல் என்ற தலையில் சிதாகாசத்துல அந்த மூளையானது 1008 இதழ் தாமரைன்னு சொல்லக்கூடிய மூளையானது மிதந்து கொண்டிருக்கிற நீர், அது எந்த காலத்திலையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை தான் நம்ம வந்து போகா புனல்னு சொல்றோம். இவ்வாறு ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா விட அழைச்சிக்கிட்டே இருக்கோம். சந்தோஷம்.